உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நீளமாய் நீளமதில் நடந்தவரே, இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்தின சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சிகளான புனிதர்கள் கோஸ்மாஸ், தம்மியான் இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனிதர்கள் ஆண்டவருக்காக தங்களது மாட்சிக்கு உரிய இரத்தத்தை சிந்தினார்கள். தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை அன்பு செய்தார்கள். தங்கள் சாவில் அவரை பின்பற்றினார்கள். அதனால் வெற்றியின் மணிமுடி சூட தகுதி பெற்றார்கள். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நிலையான மாட்சியா நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள்
கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதில் நீர்மாட்சி பெறுவீராக. உமது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்தறிக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பு இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். Hallelujah, 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 Hallelujah,
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய முதல் எதிரி மனசாட்சிதான். எங்களுடைய முதல் ஆசானும் மனசாட்சிதான். சில நேரங்களில் தவறு செய்கிற போது, குற்றங்கள் புரிகிற போது இந்த மனம், இந்த மனசாட்சி உறுத்திக் கொண்டே இருக்கும், குத்திக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த மனசாட்சி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே இந்த மனமே எங்களுடைய முதல் ஆசான், இந்த மனமே எங்களுடைய முதல் எதிரியும் கூட. மனசாட்சியின்படி வாழ்கிற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏரோது அரசன் மனம் குழம்பி போகிறான் இன்றைய நற்செய்தியில். ஏனென்றால் அவன் செய்த தவறு, அவன் இழைத்த குற்றம், அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி. நமக்குள் இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், பாவங்கள் நம்மை மிகுதியான துன்பத்திற்கு, வலி, வேதனைக்கு அழைத்துச் செல்கிறது. எனவே ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய உள் உணர்வுகளில் இருக்கின்ற குற்றம், குறைகளை, தவறுகளை, பாவங்களை களைந்து மன அமைதியோடு, நிம்மதியோடு, தூய்மையான வாழ்வோடு வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்கிறார் சபையுரையாளர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மனிதர்கள் பாடுபட்டு உழைக்கிறார்கள். ஆனால் உழைப்பினால் அவர்கள் பெறுகிற பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகிறது, மறு தலைமுறை தோன்றுகிறது, உலகமோ என்றும் மாறாமல் இருக்கிறது. சில பேர் நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்கங்க, நிறைய பொருளை சேர்த்து வைப்பாங்க, பணத்தை சேர்ப்பாங்க, சொத்தை சேர்ப்பாங்க. பணம், பொருள், சொத்து இதெல்லாம் சேர்த்து வைத்து கூட நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் ஓடி 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 உழைத்து உழைத்து ஓடாய் போய் நோயினால, வியாதியினால மரிக்கின்ற நிலையில் இருப்பார்கள். வீண், எல்லாமே வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர்.
எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன, எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ வற்றாத ஜீவநதிகள் இருக்கிறது. இந்த ஜீவநதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டு முழுவதும் ஓடுகிறது. இது எல்லாமே ஓடி ஓடி கடல்ல போய் கலக்குது. ஆனாலும் எந்த ஆறும் கடலை நிரப்புவதில்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சலிப்பையே தருகின்றன. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. சில நேரங்களில் இப்பெல்லாம் பிள்ளைகள் தூங்குறதில்லை. இரவு முழுவதும் கண் விழித்து அவர்கள் வாட்ஸ்அப்பில் மூழ்கி இருக்கிறாங்க, யூடியூப்பில் மூழ்கி இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அவங்க தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு செல்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் பைக்கில். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக 2 தாய்மார்கள் வருகிறார்கள். அந்த குழந்தைகளை அனுப்பிட்டு நான் போய் திருப்பலி எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து திரும்பி வரங்க. இந்த 2-3 மணி நேரமும் அந்த 2 தாய்மார்களும் நின்ன இடத்துலையே நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்னதான் பேசுனாங்க, எதுதான் அவங்க பேசுனாங்கன்னு தெரியல. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. புதியது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாமே முன்பே இருந்த ஒன்று. இந்த உலகத்தில் எல்லாமே முன்னாடியே இருந்துச்சு, முன்னாடியே இருக்குது. அதை நாம புது புதுசா கண்டுபிடிக்கிறோம், அல்லது ஏற்கனவே இருக்கிறத மீண்டும் புதுமையாக பார்ப்பதற்கு ஆரம்பிக்கிறோம். முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை. நம்மை பற்றிய நினைவும் யாருக்கும் இருக்க போவதில்லை. சபையுரையாளர் சொல்றாரு பாருங்க, அனுபவபூர்வமாக அவர் சொல்லுகிறார். முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாத்தா பாட்டி எத்தனை பேருக்கு தெரியும்? தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருந்தவங்களை எத்தனை பேர் தெரியும்? அல்லது அதுக்கு முன்னாடி தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தேகம்தான், சந்தேகம்தான். நமக்கு தெரியாது. ஒரு 5 தலைமுறையை நாம் யோசித்து பார்த்தால் அவர்களெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருவார்கள் என்றால் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். நாமும் கூட இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக போகிறோம், மரிக்க போகிறோம். நம்மளையும் யாரும் கண்டுக்க போகிறதில்லை, நம்மளையும் யாரும் நினைத்து பார்க்க போவதில்லை. வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்கிறார் சபையுரையாளர். ஏரோது மன்னன் நற்செய்தி வாசகத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். இயேசு ஆண்டவரை பார்த்தவுடன் மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார், எலியா தோன்றியிருக்கிறார், முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்து வந்துள்ளார். இப்படியெல்லாம் சொல்லும்போது அவருக்கு அடிவயிறு கலங்குது. ஏன்? ஒரு கொலையை செய்திருக்கிறான், ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறான், ஒரு நீதிமானை, ஒரு நேர்மையாளரை கொலை செய்திருக்கிறான். அந்த குற்ற உணர்ச்சி வலியை, வேதனையை தருகிறது, நிம்மதி இழக்கச் செய்கிறது. யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ என்று அவன் கலங்கினான். சில நேரங்களில் இப்படிதான் நாமும் கூட கலங்கி தவிக்கின்ற நிலை வரும். தவறு செய்து விட்டால், குற்றம் புரிந்து விட்டால் நம்முடைய மனநிலையும் இப்படிதான் இருக்கும். அண்ணன் தம்பிக்கிடையே அப்பா அம்மா இறந்த பிறகு சொத்துக்களை பிரிக்கிறார். மூத்தவன், நான் தான் வீட்டுக்கு மூத்தவன் அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்காக பாடுபட்டவன் நான் தான், உழைச்சவன் நான் தான், அதனால இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் அந்த வீட்டை தனக்கு உரிமையாக்கி கொள்ளுகிறான். தம்பி குடும்பத்தை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறான். தம்பியை விரட்டி அடிச்சுட்டு நிம்மதியா சந்தோஷமா இவரால் வாழ்ந்துட முடியுமா? நிம்மதி இல்லை, மனசுல அமைதி இல்லை. வீடு அங்கதாங்க இருக்க போகுது, ஆனா அந்த அண்ணங்காரன் தான் இருக்க போறதில்லை. வீடு அங்கதான் இருக்க போகுது, மனிதர்களாகிய நாம் தான் இருக்க போவதில்லை. கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைய நாளினுடைய புனிதர்கள்
மறைசாட்சிகளான கோஸ்மாஸ், தமியான் இரட்டை பிள்ளைகள். இவர்கள் அரேபியாவைச் சேர்ந்தவர்கள். துருக்கி நாட்டு சிசிலியா கடற்கரை அருகே இலவசமாக பணம் வாங்காமல் மருத்துவ தொண்டில் அவர்கள் ஈடுபட்டார்களாம். பணம் வாங்கல, இலவசமாகவே மருத்துவ பணியை அவர்கள் செய்கிறார்கள். அதனால காசு பணம் இல்லாதவர்கள் என்றே இவர்கள் அழைக்கப்பட்டார்களாம். இவர்களின் தியாகம், குணமாக்கும் ஆற்றல் பலரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. பேரரசன் தேக்லோசியன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது இவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்குள்ளாகி இருக்கிறார்கள், தலை வெட்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி இறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இரட்டை பிள்ளைகள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான், இந்த மறைசாட்சிகள் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார், மருத்துவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். முடி திருத்துவோர் மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு இவர்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் யாரும் எதையும் கொண்டு போக போறதில்லைங்க. இலவசமாக பலருக்கு உதவி செய்து மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் புனித கோஸ்மாஸ், தமியான் என்கிற இந்த மறைசாட்சியர்கள். நாமும் கூட அடுத்தவர் நலனின் அக்கறை கொண்டு கூடுமான அளவு பிறருக்கு நன்மை செய்கிற, உதவி புரிகின்ற, இரக்கம் காட்டுகின்ற, அன்பு செலுத்துகிற நல்லுள்ளம் படைத்தவர்களாய் வாழ வர வேண்டி செபிப்போம். ஆமென். அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே என்னை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எனது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். நீங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறப்பினை நினைவு கூர்ந்து மறைசாட்சியத்தின் ஒரே ஊற்றாகிய இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுப்போமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே,
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள்,
மனமதிலே நீ ஒரு திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. நான் உங்களுக்கு ஆட்சி உரிமை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கொடையை எங்களுள் பாதுகாத்தருளும். மறைசாட்சியரான கோஸ்மாஸ், தமியான் எனும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியையும் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு உகந்த சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்
தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.